GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொன்னாங்க. தை பிறந்துடுச்சு, பாதி பேருக்கு வழியே பிறக்கல. வழியும் பிறந்துருச்சு பாதி பேருக்கு. ஆமா, பாதி பேர் பிறந்திருக்கு. இதுல என்னன்னா, ஓபிஎஸ் இன்னைக்கு சட்டமன்றத்துல சபாநாயகர் அறையில அமைச்சர் சேகர் பாபுவை சந்திச்சு பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன பேசுனாங்க, அதோட பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இன்னொரு பக்கம், நாளைக்கு தான் நீங்க பார்க்க போறீங்க ஒரிஜினல் தாவேக்காவை. யார் அந்த தாவேக்கான்னு உங்களுக்கு அப்பதான் தெரிய போகுது. இத்தனை மாசம் சைலண்டா இருக்கும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. சைலண்டா இருந்தப்போ நாங்க என்னெல்லாம் சம்பவம் பண்ணிருக்கோம்னு பார்க்க போறீங்க அப்படின்னு தாவேக்கா எச்சரிக்கை கொடுத்திருக்கு. அதை பத்தியும் பார்ப்போம். அதற்கு அடுத்து கமல்ஹாசன் அவர் திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்காரு. என்ன திடீர்னு கமல் இந்த பிரச்சனையில் ஈடுபடுறாரு என்ன அப்படிங்கிறது குறித்து விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. முதல்ல கமல்கிட்ட இருந்து போயிருவோமா? ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்க. ஆமா, திமுக கூட்டணியில கமல் இன்னைக்கு ஒரு புதிய பிரஷரை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா தேர்தல் நெருங்கிருச்சு. அவருக்கு இப்போதான் அவருக்கு சின்னம் கொடுத்துருக்காங்க, டார்ச் லைட் சின்னம். அவருக்கு என்ன ஒரு இது அப்படின்னா, இந்த தேர்தலில் நிச்சயமா நம்ம உதயசூரியனில் போட்டி போடக்கூடாது. ஏன்னா பல கட்சிகளை திமுக அவங்களோட சின்னத்தில் போட்டி போட வச்சிருக்காங்க இது வரைக்கும். ஆனால் அதிலிருந்து நம்ம கொஞ்சம் விலகி நின்று நம்மளோட சின்னத்தில் தான் போட்டி போடணுன்றதுல உறுதியாக இருக்காரு கமல். அது மட்டும் இல்லாமல் போட்டி போடுறதுல உறுதியாக இருக்கு. ஜெயிச்சிருவீங்களா? இல்லை, அது நம்பிக்கையில் தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 15 தொகுதிகள் கேட்டிருக்காங்க போல. ஃபர்ஸ்ட் 12னாங்க, இப்போ 15. மீத உள்ள தொகுதிகள்லாம் 234 நிறைய இருக்குங்க. இல்லை, 15 தொகுதிகள் தான் இப்போதைக்கு அதில் தான் நெகோசியேட் ஆரம்பிச்சிருக்காங்க. போக போக எப்படி இது பண்ண போறாங்கன்னு தெரியல. 15 தொகுதிகளில் 8 தொகுதிகள் சென்னையில மட்டுமே வேணுமா. பாக்கி கோயம்புத்தூர் சைடு அவர் போட்டி போட்டால 2027 கோயம்புத்தூர் தெற்கு, கோயம்புத்தூர் வடக்கு, சிங்காநல்லூர், அப்புறம் சென்னையில வேளச்சேரி, மயிலாப்பூர், அந்த இது ஆயிரம் விளக்கு, அந்த மாதிரி தொகுதியெல்லாம் இருக்கு இல்லையா. அது எல்லாமே சென்னையில மட்டுமே 8 தொகுதிகளை கமலஹாசன் கேட்க போறார் போல திமுக. அது போக மொத்தம் 15, மீதி 7 கோயம்புத்தூர் இருந்து கொங்கு மண்டலத்துல கேட்கறாங்க போல் இருக்கு. அதனால அதுவே திமுகவுக்கு ஒரு என்னடா இவருக்கு திடீர்னு குறைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சாரேன்னு சொல்லிட்டு ஒரு இது நெருடலா இருக்கு போல. ஒண்ணுமே இல்லைங்க, கமல் கேட்டு வைக்கிறாரு. திமுக தர்றது ஆல்ரெடி 2, 3 சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், அதை தாண்டி ஒண்ணும் இல்லை. ஏன்னா அவருக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்தாச்சு. ராஜ்யசபா சீட்டுங்கிறது 30 தொகுதிக்கு மேல வருது. 33 தொகுதிகள் உள்ளடக்கியதான் 33 எம்எல்ஏக்கள் ராஜ்யசபா எம்பி தேர்ந்தெடுக்கலாம். அதன் அடிப்படையில் சொல்றேன் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா அது ஒரு பெரிய சீட்டு. எந்த செலவுமே இல்லாம நாடாளுமன்றத்துக்குள்ள போறது, எந்த உழைப்பும் போடாம ஈஸியா போயிடலாம். இப்படி அதுல ஒரு கணக்கு இருக்கு. ஒரு திமுக பிரச்சாரம் பண்ணார்ல லோக்சபா தேர்தல் அப்பெல்லாம், அதனாலதான் டீலிங்க பேசினாங்க பண்ணாரு. அதுக்குதான் அந்த டீலிங். இப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன வாக்கு வங்கி ப்ரூவ் பண்ணிருக்காருன்னு ஒரு கேள்வி வரும்ல. சும்மா கேட்கறவங்க எல்லாம் 15, 18 கொடுக்க முடியாது. திமுக எந்த கட்சியும் கொடுக்காது, அதிமுகவும் அது மாதிரி கொடுக்காது. அப்போ கமல் கேட்கறதோட நோக்கம் என்னன்னா, நம்ம கேட்டு வைப்போமே, கொடுத்தா லாபம் தானே அப்படின்னு கேட்கறது எல்லாமே. ஆனா அவ்வளவு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அரசியல் இருந்த அனைவருக்குமே தெரியும். ஒரு 2 தொகுதிகள் அல்லது 3 தொகுதிகள் ரொம்ப அதிகம் தான் கமல் பொறுத்த வரைக்கும். ஏன்னா என்ன பின்னணி இருக்கு, எத்தனை சீட்டுகள் அவங்க கடந்த தேர்தலில் ஜெயிச்சாங்க. திமுக எதிர்த்து டிவியை போட்டு உடைச்சார் இல்லையா, அப்போ ஏதாச்சும் ஜெயிச்சிருந்தாருன்னா கணக்கில் வச்சிருப்பாங்க. அல்லது வாக்கு வங்கி ஏதாச்சும் பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும், அப்படி சேதாரத்தை ஏற்படுத்திருக்கு கடந்த காலங்களில் அப்படின்னா கூட அதை கணக்கில் எடுத்து பார்க்கலாம். ஆனா உதயநிதிக்கு நெருக்கமா இருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் மட்டுமே இந்த தேர்தல் சீட்டுகள்லாம் தரப்பட மாட்டாது அப்படிங்கிறது தான் அனைவரும் அறிந்த உண்மை. கமல்கே 15 கேட்டார் அப்படின்னா காங்கிரஸ்ல 30க்கு மேல போயிருமே. கம்மியா சொல்றேன், காங்கிரஸ்ல 100க்கு மேல கேட்பாங்க. ஆமா, இதுல அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா அதிகமான கட்சிகள் அகாமடேட் பண்ணிட்டே போகும்போது இந்த சிக்கல் எல்லாத்துக்கும் இருக்கதான் செய்யும். திமுகவுக்கு இன்னும் பெரிய சிக்கலாக தான் மாறப்போகுது. ஏன்னா எப்படி உங்களை திருப்திப்படுத்துறது. காங்கிரஸ் ஒரு பக்கம் முறுக்கிட்டு நிற்கிறாங்க, இன்னொரு பக்கம் பிரேமலதா வரன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் ராமதாஸ் சார் பற்றியும் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் அங்கீகரிச்சு போகணும். மதிமுக எல்லாம் அவங்களும் கேட்கறாங்க, இருக்கக்கூடிய கட்சிகள் கூடுதல் தொகுதிகள் கேட்கறாங்க. ஆமா, மதிமுக எல்லாம் கேட்கறாங்கல்ல, அவங்க அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 12, 15 அது மாதிரி போட்டி போடணும் போல. அதெல்லாம் அவங்களும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படியே போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகளுக்கே ஒரு 60 கட்சிகள் வந்துடும் நினைக்கிறேன் திமுக சைட்ல இருந்து. பாக்கி தான் அவங்க போட்டி போடுற மாதிரி இருக்கும். அதை தாண்டி இப்ப வைத்தியலிங்கம் மாதிரியான புது நபர்கள்லாம் உள்ள அழைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கோ அல்லது அவங்க கட்சியை சார்ந்த நபர்களுக்கோ அல்லது அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ சீட்டு தரணும் அப்படிங்கிற டீல்ல தான் உள்ளே வராங்க. அப்ப அதையும் திமுக அகாமடேட் பண்ண வேண்டிய தேவையும் நிர்பந்தமும் அதுக்கு இருக்கு. ஆமா, வைத்தியலிங்கம் நேத்திக்கு வந்தாரு, நாளைக்கு ஓபிஎஸ் கூட வரலான்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அதுவே புரியல. அது என்ன சட்டமன்றத்தில் வச்சு முடிவு பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. ரெண்டாவது சபாநாயகர் அறையில தான் இதெல்லாம் முடிவாகும். ஆனா முன்னாடி இந்த மாதிரி பேசப்பட்டதா ஒரு வதந்தி
வதந்தி வந்துச்சு இல்லையா, அதை வந்து 2 பேரும் மறுத்திருந்தாங்க. சேகர் பாபு பார்த்து பேசின ஓபிஎஸ் மறுத்து இருந்தார். அப்போ பேசவே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப வந்து உறுதி பண்ணியிருக்காங்க, ஆமா 1/4 மணி நேரம் சந்திச்சு பேசணுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு. இதே மாதிரி செங்கோட்டையன் வந்து சட்டசபைக்கு போனாரு, சபாநாயகரை சந்திச்சாரு. அப்போ சேகர் பாபுவோட பேசிட்டு இருக்காருங்கிற தகவல் வந்துச்சு. அதை அடுத்து நேரா அறிவாலயத்துக்கு வருவாருன்னு பார்த்தா பனையூருக்கு கொண்டு விட்டாரு. அப்போ இவங்க சொன்னாங்க திமுகவோட பி டீம் தான் இது அப்படிங்கிறது இதுல இருந்து ப்ரூவ் ஆகுது மாதிரி விமர்சனத்தை வச்சாங்க. இப்போ மறுபடியும் ஓபிஎஸ் இந்த மாதிரி சந்திப்புல நடக்கிறாரு. இப்போ ஓபிஎஸ் வந்து விஜய் கட்சியில போறாரா அல்லது வேற எங்க சேர போகிறாங்கிறத தாண்டி அவர் வந்து நீங்க கடந்த இப்ப பியூஷ் கோயல் வந்திருந்தப்பெல்லாம் எல்லா கட்சி தலைவர்களும் சந்திச்சாரு. பாரிவேந்தர் இருந்து ஜான் பாண்டியில இருந்து இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் சந்திச்சாரு. இன்னும் கிருஷ்ணசாமி மட்டும் முடிவை அறிவிக்கல. அதனால மற்ற எல்லா கட்சியும் அவரே சந்திச்சு அவர் தலைமையிலேயே என்டிஏ கூட்டணியில் சேர்றதுக்கான ஏற்பாடுகள் அழைப்பு எல்லாம் பண்ணி அதகலப்படுத்திட்டாரு. அதுல ஓபிஎஸ்க்கு அழைப்பு இல்லை. ஓபிஎஸ்னுடைய மகன் ரவீந்திரநாத் போய் பார்க்கும் பொழுதெல்லாம் எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணியிருக்காரு, எப்படியாச்சும் பியூஷ் கோயலை பார்த்துருவோம் அப்படின்னு. ஆனா பியூஷ் கோயல் தரப்புல எந்த கிரீன் சிக்னலும் தரப்படல. ஒன்றும் அவ்வளவு முக்கியமான ஆள் இல்லை, நீங்க வர வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இது ஓபிஎஸ்க்கு ரொம்ப பெரிய அதிருப்தி ஆயிடுச்சு. ஏன்னா கடைசி வரைக்கும் நம்மளை மதிக்கவே இல்லை. இவங்க பேச்சு கேட்டுதான் நம்ம எல்லாமே செஞ்சோம். தர்மயுத்தம் பண்ணதுல இருந்து எடப்பாடிக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணதுல இருந்து எல்லா வேலையும் நம்ம பிஜேபி சொன்னது கேட்டு தானே பண்ணோம். கடைசியாக பிஜேபி அவங்கள தூக்கி வச்சிடுச்சு. அதையெல்லாம் தாண்டி கூடவே இருந்த டிடிவி நம்மளை மதிக்காம நம்மள்ட்ட சொல்லாம அவர் பாட்டு அங்க போய் சேர்ந்துக்கிட்டாரு. இது செங்கோட்டையன் பாப்பாரு, இதைத்தானே நானும் சொன்னேன், எடப்பாடி சொல்லுவார், இதைத்தானே நானும் சொன்னேன், இதுக்கு ஒரு யூட்டர்ன் போட்டு ரவுண்ட் அடிச்சு டேபிள உடச்சு ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு இப்ப அங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. சோ இந்த இதுல வந்து ஓபிஎஸ்க்கு உரிய அங்கீகாரத்தையும் மரியாதையும் பாஜக தரல அப்படிங்கிறது ஒரு அதிருப்தி அவருக்கு. ஆனா ஓபிஎஸ் தரப்புல இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேசுறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜகவினர் அவங்க பேசியிருக்காங்க மாநில பாஜக. அப்ப என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஓபிஎஸ்க்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. என்னன்னா அவங்க சொல்றாங்க ராஜ்யசபா சீட்டு கூட தந்துடலாம் வேற மாநிலத்துல இருந்து அப்படின்ட்டு இருக்காங்க. சீச்சி ராஜ்யசபா சீட்லாம் வேணாம், கவர்னர் போஸ்டிங் எதுவும் மிச்சமா இருந்தா கரெக்டா சொல்லிட்டீங்க. கவர்னர் தானா? ஆமா, ஏன்னா அவர் பாஜகவுல போய் சேரணும். அதான் சொல்றேன், பாஜகவோட கூட்டணி பேசுறாரு, பாஜக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி டிமாண்ட் எல்லாம் வச்சிருக்காராம். ஆனா அவங்க பாஜகவில் இருந்தாதான் எல்லாம் தருவோம், அதுவுமே சீனியாரிட்டி அடிப்படையில் தான் தர்றது. கோர் RSS அந்த மாதிரி நபர்களுக்கு தான் பெரும்பாலும் போய் சேரும். ஆனா நீங்க என்னன்னா வெளியில இருந்துட்டு கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு கவர்னர் சீட்டு போதும், என்ன நம்பி ஒரு எம்எல்ஏ ஐயப்பன் இருக்காப்ல, அவர் ஒருத்தர் தான் எம்எல்ஏவா என் கூட இருக்காரு, என்ன தாண்டி அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருங்க. அப்புறம் வெள்ளமணி நடராஜன் இன்னும் போகாம இருக்காப்ல, அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருங்க. அப்புறம் போக வச்சிருக்கேன்னு சொல்லுங்க நினைச்சேன். அப்புறம் என் பையன் இருக்காப்ல, அவருக்கு ஒரு எம்பி சீட் கொடுத்துருங்க, போதும் கணக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இவரு என்ன பிரேமலதாக்கு மேல கேட்கிறாரு அப்படின்னு பயந்து போயிட்டு அந்த பக்கமே பியூஷ் கோயல் பார்வையே திருப்பல. சரி ரொம்ப ஓவரா பண்றாங்க, இவங்களை மிரட்டணும் அப்படின்னா நமக்கு ஒரே வழி இருக்கு, திமுக அறிவாலயம் தான், அங்க போயிட்டு டீல் போடுவோம். ஏன்னா கடந்த 3 முறை பார்த்தப்பதான் அவருக்கு ஒரு இமேஜ் வந்துச்சு. இப்ப சமீபத்துல கூட திருச்சியில தமிழர் தேசம், புதுக்கோட்டையில தமிழர் தேசம் கட்சி இருக்குல்ல, அந்த கட்சி முத்தரையர் வாக்கு வங்கி அடிப்படையாக கொண்ட ஒரு கட்சி, ஒரு வாக்கு வங்கி அடிப்படையில் ஒரு சிறிய கட்சின்னு வச்சுங்களேன். ஆனா அந்த பகுதியில் ஒரு வலுவான கட்சியா இருக்கு. அந்த கட்சியே அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருந்த கட்சி. அதையும் திடீர்னு இங்க வந்திருக்கு அப்படின்னா அங்க உரிய முக்கியத்துவம் தரப்படல, அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல, கேட்ட எதுவும் தரல. அதனால என்ன பண்ணாரு, அவர் திமுகவோட பேச்சுவார்த்தை போட்டாரு. திமுக நம்ம கே நேரு அவர் வந்து சரி வாங்க ஒரு சீட் தந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசின உடனே, ஏன்னா அங்க ஓட் பேங்க் அவங்களுக்கு இருக்கு, அதை அறுவடை பண்ணிக்கலாம், வேணா ஒரு சீட் தந்துக்கலாங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதை எடுத்து அந்த கட்சியில உள்ள நிர்வாகிகள் ஓகே சொல்லிட்டாங்க. ஐயோ திமுகவோட பேசுறாங்களேன்னு பயந்துட்டு உடனே அதிமுக இருந்து அனுப்பி போயிருக்கு. ஏன் இவ்வளவு நாள் போன் பண்ண போன கூட எடுக்கல, ஏன்னா நீங்க மதிக்க கூட இல்ல, இப்ப திமுக பேசணும்னே வரீங்களா? இந்த டீலிங் தான் தேமுதிகவும் ஓபிஎஸும் ராமதாசும் பண்ணிட்டு இருக்கிறது. சோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டாரு, ஓபிஎஸ்க்கு அங்க கதவு அடைச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்கள பதற வைக்கணும் அப்படின்னா ஒரு திமுகவோட பேரம் பேசணும். சோ அதனால திமுகவோட வந்து என்னன்னு கேட்டிருக்காருன்னா, இதேதான் எல்லாருக்கும் எம்எல்ஏ சீட் கொடுங்க, ராஜ்யசபா சீட் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவங்களும் குழப்பத்துல எத்தனை பேர் தாயா இதே கேள்வி கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சிருக்காங்க ஒழிஞ்சு இன்னும் முடிவு சொல்லல. அதே நேரம் கட்சிக்குள்ள வரணும் அப்படின்னா துரைமுருகனுக்கு இணையான பொறுப்பு கேட்டாரு, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், கட்சி பதவி. ஆமா, கட்சிக்குள்ள வரணும்னா அவங்க அது கட்சியோட கோர் பதவி, அது எல்லாருக்கும் தர முடியாது. வெளியில இருந்து வர யாருக்கும் இது வரைக்கும் தந்ததே கிடையாது. பொதுச் செயலாளர் பதவி எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் தர முடியாது, நீங்க வேற ஏதாச்சும் கேளுங்க அப்படிங்கிறப்ப சபாநாயகர் தரலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதுல இன்னும் திமுக ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்கல இந்த நேரம் வரைக்கும். ஏன்னா ஓபிஎஸ் வந்து உள்ள வந்தாரு அப்படின்னா அவங்க சொல்ற மாதிரி முக்குளத்தூர் சமூக வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கறத தாண்டி அங்கேயே அவரு பவர் இல்லாம தானே வராரு. அப்போ இங்க வந்து என்ன பண்ணிட முடியும், அவருக்கு இமேஜும் வந்து பாஜக ஓபிஎஸ் சொல்றத அவரோட ஆதரவாளர்களே ஃபர்ஸ்ட் கேட்கல, அவருடைய மக்கள் கேட்பாங்க, அவர் பையனே கேட்க மாட்டாங்க, அவர் பையன் வந்து தாவேக்கு கூட போணுங்கிறாரு. இன்னொரு பக்கம் பிஜேபி அங்க போயிட்டு இத்தனை வருஷம் எம்பியா இருந்தாரு ஒழிஞ்சு ஒரு முறை கூட அவர் பையன் வந்து அதிமுகவின் குரலா உள்ள ஒழிச்சதே கிடையாது. எப்பவுமே பாஜகவின் குரலா ஓபிஎஸ் புகழ்றவரா அந்த அளவுக்கு பாஜக விசுவாசி. ஆமா, ஓபிஎஸ்ங்கற பேர்ச்சி
கூட ஒரு ஓபிஎஸ் கூட சொல்லறது இல்ல. அமித்ஷா மோடியை புகழ்றவரா இருந்தாரு. அது போக கொண்டு வர எல்லா சட்டத்துக்கும் பச்சக்குன்னு ஆதரவு அழுத்திக்கிட்டே இருந்தார், ஆதரவு பட்டன. சோ அவருடைய இமேஜ்ங்கிறது என்னவா இருக்கு, திமுக வந்து அது திமுக எவ்வளவு பெரிய பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது இருக்கு. அதனால திமுக பொறுத்த வரைக்கும் தனித்து நிக்கட்டும், நம்ம வந்து எடப்பாடியினுடைய வாக்குகளை உடைப்போம், அல்லது அதிமுக எதிராக இவர் வச்சு பிரச்சாரம் பண்ணலாம். கூட்டணிக்குள்ள வந்தாலோ அல்லது கட்சிக்குள்ள வந்தாலோ ரெண்டுமே சிக்கல் தான் அப்படிங்கிறது திமுக பார்வையா இருக்கு. அதை வச்சுதான் அவங்க ஓபிஎஸ் பேசிட்டு இருக்காங்க. அதனால வந்து ஓபிஎஸ் திமுகவில் சேர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஏதோ ஒரு வகையில் நீங்க சொன்னது போல டிமாண்டை ஏத்துறதுக்காட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளேயை காட்டலாம்னு வச்சுக்கலாமே. தர்ம யுத்தம் பண்ண நாயகனுக்கு தர்மர் வந்து அரிசி கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ராஜ்யசபா எம்பி தர்மர் தர்மா அப்படின்ட்டு ஓபிஎஸ் ஆல ராஜ்யசபா எம்பி ஆக்கப்பட்டவர் கிட்டத்தட்ட அந்த 2022ஆம் ஆண்டு. ஐயா தர்மருக்காக ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் சண்டை போட்டு இந்த சீட் வாங்கினார். எங்க எடப்பாடி 2 சீட்டு தான் இருந்தது. உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, நீங்க உங்க பங்குல சிவி சண்முகத்தை கொடுத்துட்டீங்க, என்னோட பங்குல தர்மர் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு 2 பேர் பிரிச்சு வாங்கிட்டாங்க இல்லையா. அவரே வந்து இன்னைக்கு நம்ம பேசிக்கிற டைம்ல இன்னைக்கு சாயங்காலம் வந்து எடப்பாடி பழனிசாமி பார்த்து மீண்டும் அதிமுக இணைய போறதா அபிஷேகான செய்தி வந்துருச்சு. ஆனா நான் பார்க்கல பேசிக்கிற டைம் வரைக்கும். ஆனா உறுதியா அதிமுக சேர போறாரு, அவருமே ஓபிஎஸ் விட்டு வந்துட்டாரு. இதுதான் வந்து அவரால் தாங்கவே முடியல ஓபிஎஸ்ஆல. கடைசியா நீமா அப்படி பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி. இதுல நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பொதுவா பாருங்களேன், ஒருத்தர் இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 4-5 ஆதரவாளர் உங்களோட விசுவாசியை இப்ப நான் தூக்கிட்டேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எம்எல்ஏ கோவம் தானே வரும். ஆனா நீங்க வந்து எங்களோட டீல் பேசுறீங்க, அது எப்படி? ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் தூக்கிடுங்க அதுதான். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் ஆதரவாளர் அத்தனை பேரையும் அள்ளி எடுத்துக்கிட்டாங்க. இப்ப என்னன்னா திமுகட்டையே ஓபிஎஸ் பேரம் பேசுறது அப்படிங்கிறது அவரது அரசியல் நிலைப்பாட்டுல எவ்வளவு குழப்பத்தோட இருக்காரு. அங்க போனாலும் சாஷ்டாங்கமா அடி பண்ணிறாரு. ஒரு முறை மோடி வந்து என்ன சந்திச்சிட்டா அது பெரிய பாக்கியமா கருதுவான்லாம் சொன்னாரு. அப்புறம் அவங்க சுத்தமா புறக்கணிச்சிட்டாங்க, இவருக்கு எந்த செல்வாக்கும் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு அரசியல் எடுத்து வச்சுட்டு திமுக என்ன செய்ய போகுதுங்கிறதா இப்போ உள்ள கேள்வியா இருக்கு. இந்த பேச்சுவார்த்தைகள் பின்னணியில இந்த மாதிரி எல்லாம் பேசியிருந்தாலும் திமுகவுக்கு இது என்ன லாபத்தை தரும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. ஓபிஎஸ்ஐ திமுக முழுவதுமா நம்புவாங்கன்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போ ஓபிஎஸ் ஒரு வழி இல்ல, இங்க வந்துட்டார் அப்படின்னா அந்த ஒரு நம்பிக்கை இருக்குமான்னு சொல்லிட்டு திமுக பெரிய டவுட் தான். அதனால வந்து எப்படி அவ்வளவு க்ளோஸா போவாங்கன்றது சொல்ல முடியாது. நம்ம இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஓபிஎஸ் கூட ஒன்னா கை கோர்த்து செங்கோட்டையும் ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டாரு, டிடிவி ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டாரு. இன்னும் சசிகலா வந்து என்ன ஒரு ஆளா மதிக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க நான் தான் முக்கியமான ஆள் மறந்துட்டீங்க, நீங்க மறந்துட்டாங்க அப்படின்னு அவங்க அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. இன்னும் பொதுச் செயலாளர் சசிகலா அப்படின்னு அவங்க அறிக்கையில மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஓபிஎஸ் மட்டும்தான் தனி மரமா நிக்கிறாரு, தோப்பாவாரா அல்லது தனியாவே நிப்பாராங்கிறதா அரசியல் களத்துல தெரிய வந்துடும். தை பிறக்கட்டும் அப்படிங்கிறாரு, தை முடியட்டும் அப்படின்ட்டாரு. இப்ப பாப்போம். ஆமா, ஒரு பக்கம் ஓபிஎஸ், இன்னொரு பக்கம் கமல் திமுக கூட்டணி. ஓபிஎஸ் வந்து திமுக வார்த்தையில பேசுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தினகரன் அதிமுக, இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் வந்து தாவேக்கால அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நேத்துக்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார், தாவேக்கால போய் சேர்ந்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு பல கட்சிகள் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. யாரு தாங்க அவங்க? நானும் பார்த்துட்டு இருக்கேன், இவர் அப்பையில இருந்து கட்சி வருதுங்கிறாரு, ஆட்கள் வராங்கிறாரு, எதுவும் தெரிய மாட்டேங்குது நமக்கு. சின்னம் வந்ததுக்கு அப்புறம் ஹைப் ஏத்தணும்ல, அதனால வந்து தாவேக்கால சேர்றதுக்காண்டி நிறைய பேர் வெயிட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்தார். இப்ப இன்னைக்கு ஒரு கூட்டம் நடந்திருக்கு போல் இருக்கு. அதுலயும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா தளபதியால மட்டும்தான் முடியும், அதாவது விஜய சொல்றாரு, அவரால் மட்டும் திமுக வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜை கன்வே பண்றாரு. அதை என்ன பேர சொல்றான்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல. ஏன்னா அப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஏற்கனவே அதிமுகக்கு எதிராக அவர் பேசிட்டு இருந்தார், அதிமுகவை கவுண்டர் பண்ற விதமா இவர் சொல்றாருன்னு எடுத்துக்கணும். ஏன்னா விஜயோட தான் இவர் ஒழிக்கிறாரு, டிவிகே டிஎம்கே தான் சொல்றாரு. அதனால வந்து இன்னைக்கு அவரோட பேச்சு வந்து சோசியல் மீடியா முழுக்க வைரலா போயிட்டு இருக்கு. நாளைய தினம் வந்து தாவேகா சார்பா ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டத்தை கூட்ட போறாங்க போல. அதுலதான் வந்து எங்களோட பவரை நாங்க காமிக்க போறோம். இத்தனை நாட்களா எதற்காக அமைதியா இருந்தோம் அது எல்லாமே வந்து நாளைக்கு வந்து தெரிய போகுது. 70,000 பேரா அப்படிதான் ஆதவ சொன்னாரு. 70,000 பேர் வந்து திரண்ட போறாங்க. ஆமா, செயல் வீரர்கள், அதுக்கு மாவட்ட நிர்வாகி மாநில நிர்வாகிங்கிற அடிப்படையில அந்த கூட்டத்தை கூட்டுறாங்க. அந்த கூட்டத்துக்கான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் நடக்குது. அந்த கூட்டத்துல தான் செங்கோட்டையன் பேசுறப்ப சொல்றாரு, செங்கோட்டையன் கூட பாஜக லைட்டா அப்படி விமர்சிக்கிறாரு. ஏன்னா நேத்தி செங்கோட்டையன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, விஜய் வந்து தனித்து நிற்பாரா அல்லது கண்டிப்பா தனித்து நிற்பார்னு சொல்ல முடியுமான்னு கேட்டப்ப, அது வந்து தலைவர்களோட மனநிலையை பொறுத்தது, தனித்து நிற்பாரோட கேட்கல, பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டான்னு சொல்ல முடியுமான்னு கேட்டப்ப தலைவர்களோட மனநிலையை பொறுத்தது அப்படின்னு அவர் சொல்லி சமாளிச்சாரு. அதுக்கப்புறம் பாஜகவை எப்படி பாக்குறாருன்னா, பாஜக எப்பவுமே கொள்கை எதிரியா தான் பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு
இவர் பாஜக கிட்ட ஏன் பேசினங்கிறதையும் சொல்றாரு. நான் வந்து பாஜக கிட்ட அப்ப ஏன் பேசினேன் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணையணும் அப்படிங்கிறதுக்காக பேசினேன். எடப்பாடி பழனிசாமி வந்து நான் சொல்லி அம்மா கிட்ட அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன், ஆனா அவரே என்ன கட்சி விட்டு நீக்கினது நினைச்சா 2 நாள் நான் கதறி கதறி அழுதேன் அப்படின்னு பேச்சிலே சொல்றாரு. அப்புறம் கதறி கதறி அழுதிங்கன்னா நீங்க சும்மா இருந்திருக்கணும், நீங்க தான் எடப்பாடி தூண்டி விட்டீங்க, கெடுலாம் வச்சீங்க, கெடு வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். கெடு வச்சதுக்கு அப்புறம் எல்லாம் பிளான் பண்ணதுக்கு அப்புறம் பிஜேபி ஒன்றும் பண்ணல தான் அவர் அழுதுருப்பாரு நினைக்கிறேன். அது எடப்பாடி மேல பழியா போட்டார். இதற்கு அடுத்துதான் இந்த மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங்லயும் என்ன சொல்றாருன்னா, என்ன ஏதோ பெரிய மீட்டிங் போடுறாங்க, 5 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க, ஆனா போட்டது 60,000 நாற்காலி தான், அதுல 10,000 பேர் வரவே இல்லை, நாற்காலி எம்டியா இருக்கு, பாதி பேர் தூங்கிட்டாங்க. அங்கேருந்து லாங் டிராவல் பண்ணி அழைச்சிட்டு வந்திருக்காங்க, தாய்மார்கள் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கூட்டம் இல்ல, அதனால ஒண்ணும் இல்லை அப்படின்னு பாஜகவையும் தான் மறைமுகமா பேசுறாரு. ஆனா நேரடியா நானும் யாராச்சும் இல்ல பாஜக பத்தி பேசுவான்னு பார்த்தா ஒன்னும் பேச காணும். சிபிஐ இருக்கு, இந்த பட பிரச்சனை நிக்குது, இதையும் தாண்டி திமுகவை அது செந்தில் பாலாஜி தான் ஆதவர்ஜனா விமர்சிக்கிறாரு. அந்த 10 ரூபா அவர் பேர்லாம் சொல்ல மாட்டேன், 10 ரூபான்னு சொல்லிட்டு அவரை விமர்சிக்கிறாரு. கடைசி வரைக்கும் பிஜேபி விமர்சிக்கவே மாட்டீங்களா நீங்க, நீ திமுக பேசு அடி, அது வேற பிரச்சனை. ஆனா பாஜக உங்களுக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுத்தும் நீங்க பேசாம இருக்கீங்களா அப்படின்னா அந்த கேள்வி வரத்தானே செய்யும். உடனே கேள்வி கேட்கறவங்களுக்கு எல்லாம் ஒரு சாயம் பூசக்கூடாது, அதுதான் இறங்குறாங்க தாவேக்காவினர். இப்ப பாஜக உங்களுக்கு நேரடி நெருக்கடி கொடுக்குது, பொது வழியில் எல்லாருக்கும் தெரியற மாதிரி நெருக்கடி கொடுக்குது. சிபிஐ வச்சு விசாரிக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நாங்க பயந்துட்டோம்னு சொல்றாங்க. யார் பயந்தா? 10 ரூபா அமைச்சர் என்ன பண்ணாரு, வந்தப்ப என்ன பண்ணாரு, பேண்டோட என்ன பண்ணாரு அப்படின்னு ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனத்தெல்லாம் முன்வைக்கிறாரு. ஆனாலும் பாஜகவை தப்பித்தவர் கூட விமர்சிக்க. இதுல நாளைக்கு எங்களோட பவரை காட்டுறோம், நாங்க யாருன்னு தெரியும், நாளைக்கு விஜய் தலைமையில கூட்டம் கூடுது, நாளைக்கு பாருங்க எங்க கூடுது கூட்டம், மாமல்லபுரத்துல கூட்டம், அதுவும் மாமல்லபுரம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு வீர சவால் விடுறாரு விஜய். பாப்பாரு அப்ப ஆதவ் நீ பேசின பேச்சுக்குதான் இத்தனை வாட்டி இழுக்கிறாங்க, டெல்லிக்கு இங்கேயும் கொஞ்சம் அனத்தாம இருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஜனவரி 27 வரை தீர்ப்பு வரப்போகுதுன்னு சொல்றாங்க ஜனநாயகம் படத்துக்கு. அதுக்கு வேற என்ன மாதிரி தீர்ப்பு வரப்போகுது, இல்ல தீர்ப்புக்கு வெயிட் பண்ணிருப்பாங்க தணிக்கை குழு, வந்து அடுத்த நிமிஷமே மறுபடியும் போடுற மேல்முறையீடுன்னு சொல்லிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த முறை போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா விசில் சின்னம் கொடுத்துட்டாங்க. அப்பவே ஒரு டீல் வந்து ஓகே ஆயிடுச்சு. இந்த 27ஆம் தேதி நீங்க சொல்ற அந்த தீர்ப்பு வந்துச்சுன்னா அது விஜய்க்கு சாதகமா தான் வருங்கிறது தான் எதிர்பார்ப்பா இருக்கு. அப்புறம் தான் அபிஷியல் டேட்டே வரும்னு நினைக்கிறேன், ரிலீஸ் பண்ண போறாங்க. ஏன்னா இது வரைக்கும் விஜய்க்கு பாஜக கொடுத்த சின்ன சின்ன இடையூறு இருக்குல்ல, அது கூட விஜயோட நேரம் போருக்கு களத்துல அவருக்கு ஆதரவா இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் பாஜக போயிருக்கு. அதன் அடிப்படையில தான் அதை குறைச்சிட்டு விசில் சின்னத்தை கொடுத்தாங்க. விசில் சின்னம் ஏன் கொடுத்தாங்க? யூசுவலா வந்து சிம்பதி வரும்ல எல்லாத்துக்கும், ஏன்னா போட்டு இப்படி நெருக்குறாங்க பாஜக போட்டுன்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஒரு அது ஒரு அந்த மைனஸே விஜய்க்கு ஒரு பிளஸ்ஸா மாற வாய்ப்பு இருக்கு. மைனஸ் அவன் 41 பேர் செத்தது, அது கூட விஜய் சிபிஐ விசாரணை அதெல்லாமே வந்து இப்படி போட்டு நெருக்குறாங்க. நீதி வெல்லும்னாங்க, அவர் கேக்குறப்ப நெருக்கடி அது நடக்கும் தெரியாதுல்ல யாருக்கும். நீதி வெல்லும்ன்றது திமுக நீதி வாங்கிட்டோம், இப்போ எங்களையே போட்டு நெருக்கும் போது எங்களுக்கு தெரியுது நடக்கும். விசாரணை கூப்பிட்டாலே நெருக்கடி அப்படின்னா இதைத்தான் நமக்கு புரிஞ்சுக்க முடியல. இதைத்தான் தாவேக்கா என்ன நிலைப்பாட்டுல இருக்கு அப்படிங்கறதும் புரியல. ரெண்டாவது விசில் சின்னம் கொடுத்ததுக்கு பின்னாடியிலும் ஒரு அரசியல் இருக்கு, டைரக்டா தூக்கி கொடுத்துடல. விசில் சின்னம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல 2 கணக்கு இருக்கு பாஜகவுக்கு. ஒன்னு, விசில் சின்னம் கொடுத்ததன் மூலமாக ஒரு நம்பிக்கை தர முடியும், காங்கிரஸ் வந்து நல்ல வலுவா இழுக்கலாம். இப்ப காங்கிரஸ் கூட வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக சின்னம் எங்கள்கிட்ட இருக்கு, பொது சின்னம், தைரியமா வாங்க, சின்னம் வச்சிருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் சொல்லிருக்கோம் நீங்க கையில வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். காங்கிரஸ் தனித்தனி சின்னம் கொடுத்தா கையில நில்லுங்க, இப்ப விசில வச்சுங்க. ஏன்னா இதற்கும் செங்கோட்டையன் கொடுத்த பேட்டியை நீங்க பொருத்தி பார்க்கணும். செங்கோட்டையன் கொடுத்த பேட்டியில என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க கூட காங்கிரஸ்ல 2 பிரிவாக இருக்கிறதுல ஒரு பிரிவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, கூட்டணி வேணுங்கிறத அவங்க விருப்பமா இருக்கு அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாரு. இப்ப விசில் சின்னம் கொடுத்ததன் மூலமாக விஜயை வலுப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது, திமுக பலவீனப்படுத்தணும், அந்த கூட்டணியை பலவீனப்படுத்தணும். அதற்கு இந்த சின்னம் ஒரு வாய்ப்பா போயிடும், காங்கிரஸை அழைச்சிக்க ஒரு வாய்ப்பு இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, விஜய் தனித்தே நின்னாலும் இந்த பொது சின்னம் மூலமாக திமுக வாக்கு வங்கியா இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகளை உடைக்கலாம். இந்த 2 காரணம் தான் விசில் சின்னம் கொடுத்ததுக்கு பின்னாடி இருக்கு. ஆனா இதற்கு மேல விஜய்க்கு நெருக்கடி கொடுப்பாங்களா அப்படின்னா எலெக்ஷன் டைம்ல அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனாலும் பாஜகவினுடைய ஸ்ட்ராட்டஜிங்கிறது அவ்வளவு எளிதில் மாறலாம், எப்ப வேணா மறுபடியும் இறுக்கி பிடிக்கலாம். அதெல்லாம் வந்து போக நாட்கள்ல எப்படி ஒரு வந்து திமுகவை டேமேஜ் பண்ண போறாரு அப்படின்றது நீங்க விட்டாதானங்க டேமேஜ் பண்ணுவாரு. விசாரணை பண்ணிட்டே இருந்து எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும்? நாளைக்கு வந்து பேசாத பாருங்க விஜய், மோடி அங்கிள் வருவாருன்றீங்களா? நாளைக்கு வருவாரு மோடி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா பேச போறாரு. எதற்காக சிபிஐ வச்சு மிரட்டுறீங்க, நாங்க நீதி வெல்லும் நம்பணும், ஆனா நீங்க அதை வச்சு எங்களையே மிரட்டுவீங்களா? மோடி அங்கிள் என் படம் என்ன பாவம் பண்ணுச்சு, அது கூட பேச மாட்டாரு. என்னங்க அப்படி சொல்றீங்க? பேசுவாருங்க, கடுமையான கோபத்துல வருவாருங்க. ஒண்ணுமே பண்ணா திமுகவை தூக்கி போட்டு அந்த அடி அடிக்கிறாருங்க. இது டைரக்டா விஜய்க்கு எதிர்பார்க்கிற பாஜக விட்டுருவாரா? திமுக வடிகட்டு அது அவரோட அரசியல் பிரச்சனை கிடையாது. ஆனா நாளைக்கு நீங்க சொன்னது போல உங்களோட ஆசை நிறைவேறுமான்னு சொல்லிட்டு பாப்போம். நம்ம நிறைவேறும் நான் நம்புறேன். ஏன்னா இந்த முறை விஜய் கடுங்கோவத்துல வருவாரு, சும்மா எல்லாம் கிடையாது. அதனால மாமல்லபுரமே அனல் பறக்க போகுது, கடல்லாம் ஆவிலாம் அலற போது பார்த்தோம் கடல்ல. இப்ப நம்ம வீடியோட கடைசி பகுதி வினோத செய்தி இப்படி இல்லாம நடக்கும்ன்றதுல
ராஜஸ்தான்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா 2 சிறை பறவைகள் காதல் பறவையா மாறி கல்யாணம் பண்ணிருக்காங்க. வினோதமா தான் இருக்கு. பறவைகள் கல்யாணம் பண்ணிச்சா? பறவைகள் இல்ல, ஜெயிலுக்குள்ள 2 பேர். ஓகே, ஓமை சொல்றீங்க. ஆமா, அது நேகா அப்படின்ற ஒரு பெண், அப்புறம் வந்து ஹனுமான் அப்படின்ற ஒரு ஆண், 2 பேர் மீதும் கொலை வழக்கு இருக்கு. 2 விதமான கொலைகள். இவங்க என்ன நேகா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு பாய் ஃப்ரெண்டா வெளிப்படையா வச்சிருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியாம இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க ஆன்லைன்ல. இயல்பு தானே. அதனால அந்த 2ஆம் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஏதோ கொலை பண்றதுக்காண்டி இந்த பாய் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணி இதை கொலை பண்ணிட்டாங்க போல. இது இயல்பு இல்ல. அந்த கொலை வழக்கு ஒண்ணு. ஹனுமான் இருக்காருல்ல, அவர் வந்து ஏற்கனவே திருமணமான பெண்ணோட திருமணத்தை மீறி உறவுல இருந்திருக்காரு. ஹனுமானுக்கு கல்யாணமே ஆகலங்க. இது நிஜ கதை. ஓகே ஓகே. அந்த திருமணத்தை மீறி உறவு இருக்கும்போது அந்த பெண்ணோட கணவரை கொண்டுட்டு அவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க போல, அவரையும் கொன்றாரு. ஆமா, இப்படிலாம் கொலை பண்ணிட்டு இந்த 2 பேரும் சிறைக்கு வராங்க, ஆயுள் தண்டனை கைதியா. சிறைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள காதல் வந்திருக்கு போல, ஜெயில வச்சு தண்டனை அனுபவிக்க கூப்பிட்டு வந்தா இங்க வந்து ரொமான்ஸ் பண்ணி நீங்க திருந்துவீங்கன்னு பார்த்தா இங்க வந்து காதல் பண்றீங்க அப்படின்ட்டு. அப்புறம் இவங்க வந்து கோர்ட்ல போய் பெட்டிஷன் போட்டிருக்காங்க, ஐயா நீதிபதி அவர்களே, நாங்க இந்த மாதிரி அந்த குற்றம் எல்லாம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தோம், இங்க வந்து எங்களுக்கு வந்து காதல் வந்துருச்சு, நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்றது முடிவு எடுத்துட்டோம், அதனால ஒரு 2 வாரம் பரவல் கொடுத்தீங்க அப்படின்னா போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடும் சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டிருக்காங்க போட்டிருக்கு. நீதிபதியும் பரவல் கொடுத்துட்டார். இதுல என்ன அப்படின்னா, இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆத்திரத்தில் இருக்காங்க, எப்படிங்க எங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களை வந்து அவங்க கொலை பண்றாங்க, ஈஸியா பரவல் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கோபத்தில் இருக்காங்க போல. இங்க கொன்னுட்டு என் குடும்பமே நெருக்கடியா நிக்கிறப்ப நீ மட்டும் சந்தோஷமா இருக்குதுங்கிற கோபம் நியாயமானது தானே. அதனால வந்து இந்த ஒரு சம்பவம் என்பது வினோதமா பார்க்கப்படுது. ஆனாலும் இது நீண்ட காலமாக பேசப்பட்டு வர சிறை கைதிகளுக்கு வேற ஒரு இதுல இருந்து ரொம்ப நெருக்கடியா இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் நார்மல் பண்ணணும் அவங்கள அப்படின்னு இன்னொரு பக்கத்துலயும் சில புகார் இது வந்து தொடர்ந்து அதற்கு ஈடு கொடுக்கும் வகையிலும் இது கொஞ்சம் வேற ஆங்கிள் பார்த்தா சரியா தான் தெரியுது. நீங்க சொல்ற மாதிரி கொலை செய்யப்பட்ட குடும்பத்திலிருந்து பார்த்தா அது மோசமான ஒண்ணு. இந்த சைட்ல சிறை கைதிகளும் மனிதர்கள் தான், அவங்களும் நிம்மதியாக வாழணும், இந்த மாதிரி எல்லா சுகபோகங்களும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற இந்த பார்வையும் நம்ம இதுல இணைத்து தான் பார்க்க வேண்டியது. பேசலாம், மீண்டும் பல செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி அழகு. தொடர்ந்து பேசலாம் பத்தி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.